வைத்தார்கள். நம்பியதான் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதான் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதான் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதான் விடுவித்தீர். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினரால் ஆபிரகாம் தகப்பனானான். தயங்காமல் நம்பினரால் ஆபிரகாம் தகப்பனானான். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதான் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீர். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அதை பிடித்துக் கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீர். தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை.
தேடினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டின் 11 மாதங்களை கடந்து கடைசி மாதத்தில் வந்து நிற்கிறோம். இதுவரையிலும் தேவன் செய்த அளவற்ற எண்ணி முடியாத நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னும் சில நாட்களே இந்த ஆண்டில் மீதியாக இருக்கிறது. இந்த எஞ்சியுள்ள நாட்களிலும் இனி வரப்போகிற புதிய ஆண்டிலும் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான மகிமையான திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தருளுவாராக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே உறுதியான நம்பிக்கை என்கிற தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தைகளை வைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதினால் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. பிரியமானவர்களே, தேவனது ஜனங்கள் தங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது தேவனது எதிர்பார்ப்பு. நம்பிக்கையை அறிக்கையிடுவது என்றால் என்ன? அருமையானவர்களே, நாம் தேவனிடத்தில் பேசும் பொழுதோ அல்லது தேவனை குறித்து மற்றவரிடம் பேசும் பொழுதோ அந்த நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். உதாரணமாக, நாம் தேவனை துதித்து பாடுகிறோம். நாம் பாடி ஆராதிக்கும் பொழுது அந்த பாடலில் உள்ள வரிகள், அந்த வரிகளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளோடு கூட பொருத்தி, ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று யோபுவுக்கு பாடினது போல என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாயிருக்கிறார்கள். அவர் துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பாடி ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது நம்ம மத்தியிலே கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற அந்த பாடல் வரிகளை நாம் என்ன ஆவியோடு கருத்தோடு பாடுகிறோமா என்பதை ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். நாம் பாடி துதிக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யலாம்? அறிக்கையிடலாம். ஜெபிக்கும் பொழுது, ஜெப நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடலாம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதத்திலே பார்க்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று. நாம் வாயை திறந்து ஜெபிக்கிற வார்த்தைகளை மாத்திரமல்ல, சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் தியானித்தோம், நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். வாயிலிருந்து புறப்படுகிற ஜெப வார்த்தைகளை மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தில் எழும்புகிற சிந்தனைகள், அந்த அதிகமான பாரத்தில் எழும்புகிற பெருமூச்சின் சத்தங்கள், இவைகளையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார். சோ நம்முடைய நம்பிக்கையை ஜெப நேரங்களில் அறிக்கையிடலாம். மாத்திரமல்ல, முக்கியமாக நம்முடைய நேரங்களை அதிகமாய் நாம் செலவிடுவது மற்றவர்களோடு பேசுகிற நேரங்கள். ஜெபிக்கும் பொழுது நாம் செலவிடுகிற நேரம், துதிக்கும் பொழுது நாம் செலவிடுகிற நேரம் குறைவாக இருக்கிறது. ஆனால் மற்றவர்களோடு கூட பேசுகிற நேரங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த மற்றவர்களோடு கூட பேசுகிற நேரத்தில் நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். என்ன பேசுகிறார்கள்? கணவன் மனைவியாக பேசும் பொழுதோ, பெற்றோர் பிள்ளைகளாக பேசும் பொழுதோ, விசுவாசிகளாக, நண்பர்களாக, அல்லது நமக்கு அறிமுகமானவர்களோடு கூட பேசும் பொழுதோ, எப்பொழுதும் பிரச்சனையே பேசிக்கொண்டு இருக்கிறோமா? அல்லது இந்த பிரச்சனையில் கர்த்தர் தலையிடுவார், ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைப்பார், எனக்காக தேவன் யாவையும் செய்து முடிப்பார் என்று தேவனை குறித்த நம்பிக்கையை நாம் பேசுகிறோமா? ஆண்டவர் கவனித்து கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த வருடத்தின் இறுதியிலே வந்து நிற்கிறோம்.
நம்ம பாடுகிற பாடல்களில் ஆவியோடு கருத்தோடு பாடுகிறோமா? நம்முடைய ஜெப நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோமா? ஒருவரோடு ஒருவர் நாம் பேசும் பொழுது நம்முடைய விசுவாசத்தின் தன்மை எத்தன்மை என்பதை ஆண்டவர் கவனித்து பார்க்கிறாரே. நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோம்? நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே ஒரு வழக்கச் சொல் இருக்கிறது, சட்டியில் உள்ளது தானே அகப்பையிலே வரும். பாத்திரத்தில் என்ன இருக்குதோ அதுதானே கரண்டியில் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய உள் மனதில், ஆழ் மனதில் என்ன சிந்தனை இருக்கிறதோ அதுதான் அறிக்கையாக வெளியே வரும். ஸோ சில நேரம் நம்ம ஜெபம் பண்ணும்போது பாட முடியல, ஆராதிக்க முடியல, ஜெபிக்கும் பொழுது அமைதியாக ஒத்துழைக்க முடியல. ஏன்னா நம்முடைய மனம் எதிரடையான கருத்தோடு இருக்குது. என்ன ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிரடையான கருத்து இருக்கும் பொழுது நம்முடைய வாய் அமைதி காக்கிறது, நம்முடைய உதடுகள் ஜெபிக்க துதிக்க ஒத்துழைக்க மறுக்கிறது. சட்டியில் அந்த விசுவாசம் நம்பிக்கை இருந்தால் தானே வார்த்தையில் வெளிப்படும். துதியா ஜபமா வார்த்தைகளாக வெளிப்படும். பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த மாதத்தின் இறுதியில் நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரங்களுக்குள்ளாய் நாம் கடந்து போவோமாக. நாம் ஒருவரோடு ஒரு பேசும் பொழுது அல்லது ஜபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எத்தன்மை உள்ளது என்பதை கர்த்தர் அளவிட்டு பார்க்கிறார். ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவினாலே அவனவன் வாய் பேசும். என்ன மனதில் இருக்குதோ அதுதான் வாயில வரும். நம்முடைய மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறோம். நம்முடைய மனசில் இருக்கிறது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. வார்த்தைகளை அளவா கவனமா கட்டுப்பாடோடு பேசுறோம். நம்முடைய மனசை வெளியே கொட்டிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் சில உணர்ச்சி வசப்படுகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது அதிகமான கோபம், அதிகமான துக்கம், அதிகமான சந்தோஷம், அதெல்லாம் நம்முடைய அந்த கண்ட்ரோலை கொஞ்சம் அசைக்கக்கூடிய தருணங்கள். அப்படிப்பட்ட தருணங்களில் வார்த்தைகள் வெளியே வந்துடும். அப்போ நம்ம சொல்வோம், மனசில் இருக்கிறது வெளியே வந்துடுச்சு பார்த்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரங்களில் அவனுடைய இருதயத்தின் கட்டுப்பாடின் தன்மை கொஞ்சம் அசைந்து விடும். அப்பொழுது ஆழ் மனதில் இருக்கிற அந்த எண்ணங்கள் வார்த்தைகளாக வெளியே வந்துவிடும். சில நேரங்களிலே தேவன் கடினமான சூழ்நிலைகளில் நாம் கடந்து போடும் பொழுது கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். நம்முடைய ஆழ் மனதின் நம்பிக்கை என்ன? ஜெப நேரங்களில் கர்த்தர் கவனிக்கிறார். என்ன வார்த்தைகளை அறிக்கையிடுறாங்க? குடும்பத்தில் பிரச்சனை, பண பிரச்சனை, சரீரத்தில் வியாதி, என்ன அறிக்கையிடுறாங்க? கர்த்தர் கவனித்து பார்க்குறார். பாடுற நேரம், துதித்து ஆராதிக்கிற நேரம், பாடல் வரிகளை தன்னுடைய வாழ்க்கையோடு பொருத்தி எந்த அளவுக்கு அவங்க விசுவாசத்தோடு கர்த்தரை துதித்து பாடுறாங்க கர்த்தர் கவனித்து பார்க்குறார். கணவன் மனைவியா, பெற்றோர் பிள்ளைகளா ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது ஆண்டவர் கவனிக்கிறார். லிசனர், ஆண்டவர் கவனித்து பார்க்குறார் என்ன பேசுகிறாங்க. என் அன்பானவர்களே, நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாக பலமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறவர். எல்லா சூழ்நிலையிலும் நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். எந்த சூழ்நிலையை பற்றி சொல்றார்? அந்த 4ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் முந்தின வசனங்களை கவனிச்சு பாருங்க. வாழ்ந்திருக்கும் போதும், தாழ்ந்திருக்கும் போதும், எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கும் போதும், பட்டினியா இருக்கும் போதும், பரிபூர்ணத்தில் நான் வாழும் பொழுதும், குறைவுகள் பற்றாக்குறைகளுக்கு மத்தியில் நான் இருக்கும் பொழுதும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் மன ரம்மியம் உள்ளவனாக இருக்கிறேன், கர்த்தருக்குள் பலம் உள்ளவனாக இருக்கிறேன். இதுதாங்க நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவது. வாழ்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிவிட்டு தாழ்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்து விட்டார் என்று சொல்லுவது அது சரியான ஒரு அறிக்கை அல்ல. நம்முடைய நம்பிக்கை அசைந்து போகிற ஒரு நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல எப்படி இருக்க வேண்டுமா? அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டுமா? பிரசங்கம் நான் வேணும்னா உங்களுக்கு மத்தியில் இப்படி கன்னு பண்ணிடலாம். என்னுடைய நெருக்கமான சூழ்நிலையில நான் என்ன வார்த்தைகளை அறிக்கையிடுகிறேன், ஊழிய பாதையில, போராட்டங்களின் களத்தில் என்ன அறிக்கையிடுகிற கர்த்தர் என்னை கவனிச்சு பார்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எப்பொழுதும் நான் என்னையே உதாரணமா சொல்லுவது வழக்கம். உங்களை கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. சபையில் நீங்க எப்படிப்பட்ட நபரா வேணுமானா இருக்கலாம். 4 பேருக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நீங்க நல்ல வேத அறிவுள்ளவர்களாக இருக்கலாம், நல்ல ஜெபிக்கிறவர்களாக, நல்ல பாடல் பாடுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நெருக்கடியின் நேரத்தில் கர்த்தர் உள்ளத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கிறார். என்ன அறிக்கை வருது? நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் 24:10, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இந்த வருஷத்தின் இறுதியில் கொஞ்சம் நம்ம பரிசோதிச்சு பார்ப்போம். நான் சர்ச்சில் வந்து ஆராதிக்கும் பொழுது எப்படி நான் ஆராதிச்சிருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணும்போது எப்படி நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், பிரச்சனைகளையே சொல்லிட்டு இருக்கிறேன்னா அல்லது வேதத்தின் வசனங்களை ஜெபத்தில் பயன்படுத்தி ஆண்டவரே நீர் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் நான் நம்புகிறேன் என்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்திருக்கிறோமா? ஒருவரோடு ஒருவர் நம்ம பேசும்போது வீட்டிலே வெளியே கர்த்தர் கவனிச்சு பார்க்கிறார். அடுத்தவர்களையும் பலவீனப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுகிறோமா அல்லது தள்ளாடுகிறவர்கள் பலப்படக்கூடிய வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்துகிறோமா? கர்த்தர் கவனிச்சு பார்க்கிறார். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா அவங்களுடைய பலன் குறுகினது. அருமையானவர்களே, எந்த அளவுக்கு நீங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் உங்களையே நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசோதித்து பாருங்க. ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்று உணர்வீர்களானால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தேவனே என்னை பலப்படுத்தும் அப்பா. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே ஒருவேளை நான் பலவீனமாக இருக்கலாம், நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே, ஜெபத்திலே, துதி ஆராதனையிலே, ஆண்டவரே அப்பா விசுவாசத்தோடு கூட பேசுகிற வார்த்தைகள்ல நான் ஆண்டவரே குறைவுள்ளவனாக இருக்கலாம். ஆனால் இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே வந்து நின்று நான் ஜெபிக்கிறேன், தகப்பனே என்னை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நான் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது கருத்தோடு ஆவியோடு பாட வேண்டும். நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எப்பொழுதும் பிரச்சனைகளையே சொல்லி சொல்லி அழுது கொண்டிராமல், ஆண்டவரே வேதத்திலே முன்னோர்களுக்கு இப்படி செய்தீரே, நீர் எனக்கும் செய்ய வல்லவர் என்று நான் அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கணவனாக, மனைவியாக, பெற்றோராக, பிள்ளைகளாக, விசுவாசிகளாக, சொந்த பந்தங்களாக மற்றவர்களோடு கூட நாங்கள் பேசும் பொழுது எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனைகளையே அடுக்கி கொண்டு இருக்க கூடாது. ஆண்டவரே கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம்பிக்கையின் வார்த்தைகளை நாங்கள் வெளிப்படுத்துவதாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களை பலப்படுத்துவீராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ரோமர் 10:10 வாசிக்கலாம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கவனியுங்கள் அருமையானவர்களே, இருதயத்தில் உறுதியான நம்பிக்கை இருந்தால்தான் வாயினால் கம்பீரமான அறிக்கை உண்டாகும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நிறைய பேரால துதிக்க முடியல, நிறைய பேரால ஜெபிக்க முடியல, நிறைய பேரால விசுவாசமா பேச முடியல. காரணம் என்ன? இருதயத்தில் அந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அசைந்து போயிருக்குது, தடுமாறி போயிருக்கு. அதை கொஞ்சம் ஸ்ட்ரெதன் பண்ணணும், கொஞ்சம் பலப்படுத்தணும். இங்க வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த ரட்சிப்புண்டாக என்கிற வார்த்தை பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறாரே அந்த ரட்சிப்பை மாத்திரம் சுட்டி காட்டவில்லை. ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு விடுதலை என்கிற ஒரு அர்த்தம் உண்டு. அப்படி என்றால் சத்ருவினால் வருகிற போராட்டங்கள், மனிதர்கள் தந்திரமாய் கொண்டு வருகிறதான பிரச்சனைகள், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அப்போ விடுதலை உண்டாக, ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். கவனிங்க பிரதர் சிஸ்டர், என்னுடைய பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, சபையில் ஜெபிக்கிற ஒரு டீம் இருக்குது. என் மனைவி நல்லா ஜெபம் பண்றவோ, இதுலையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருந்துடாதீங்க. உங்க வாய் அறிக்கை செய்யணும். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, கர்த்தருக்குள் பலமுள்ளவர்களாக இருங்கள். வருடத்தின் கடைசியிலே வந்திருக்கிறோம். சோர்ந்து போக வேண்டாம். நமது விசுவாசமை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. விசுவாசம் அமைதியாக ஒருபோது இருக்காதுங்க. அது கம்பீரமாக ஆராதனையிலே, ஜெபத்திலே அப்படியே வெளிப்படும். சத்துருவை நோக்கி ஒரு ஆரவார தொனியோடு வெளிப்படும்.
சத்துருவே சிரிக்கிறையா? என் தேவன் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். நான் இருளில் இருந்தாலும் ஒரு நாள் நான் வெளிச்சத்தை காண்பேன். இதுதான் விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அமைதியை அடங்கி கிடக்காது அந்த நம்பிக்கை, விசுவாசம். பாடல் நேரத்தில் அப்படியே கம்பீரமா வரணும். ஜெப நேரத்தில் வல்லமையான வார்த்தைகளை வெளிப்படணும். கொஞ்சம் செக் அவுட் பண்ணுங்க, உங்களுடைய ஜெப நேரங்கள் எப்படி இருக்குது? சபையில் வந்து பாடல் பாடி துதிக்கிற நேரங்கள் எப்படி இருக்குது? ஏன் இன்னும் வாழ்க்கை அப்படியே அசைஞ்சினே இருக்குது? உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது, விடுதலை இல்லாமல் இருக்குது. காரணம் என்ன? ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால் வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உறுதியான நம்பிக்கை என்பது மரக்காலால் மூடி வைக்கப்பட்ட ஒரு விளக்கை போல இருக்கவே இருக்காது. இருண்ட பாதையில் நாம் நடக்கும் பொழுது நம்மை கம்பீரமாக வழி நடத்துகிற ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை போலத்தான் நம்பிக்கை காணப்படுகிறது. ஆதலால் தான் அடுத்த வசனத்தை வாசிங்க, 11ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய ஜெபம், இன்றைக்கு உங்களுடைய ஆராதனை, இன்றைக்கு உங்களுடைய அறிக்கை வீணான காரியம் போல தெரியலாம். எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எவ்வளவோ தடைகளுக்கு மத்தியில ஓடோடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறேன், எந்த மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையில ஏற்படவில்லையே, இன்னும் எத்தனை நாட்கள் தான் என்னுடைய வாழ்க்கை இப்படியே கடந்து போய் கொண்டிருக்கும் என்று உங்களுடைய இருதயம் கலங்கலாம். வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இருதயத்துல நம்பிக்கையோடு நீங்க அறிக்கை இடுகிறத நான் கேட்கல, பக்கத்தில் இருக்கிற நபர்கள் கேட்கல, கர்த்தர் கேட்கிறார். அவன் வெட்கப்பட்டு போகவே மாட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஒரு சில பிரசங்கிமார்களெல்லாம் சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அப்போதான் எனக்கு பிரசங்கமே ஓடும். எனக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கூட எனக்கு பிரசங்கம் ஓடும். வாயே நீங்கள் திறக்காம இருந்தீங்கன்னா கூட என்னால் பிரசங்கம் பண்ண முடியும். ஆனால் ஆமென்றதுக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? அப்படியே ஆவதாக. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களை தட்டி கொடுக்கிற, உங்களை பலப்படுத்துகிற வார்த்தை வரும் பொழுது அப்படியே கம்பீரமாக வரட்டும். உள்ளத்திலிருந்து வார்த்தை ஆமென் என்று வரட்டும். அன்பான சகோதரனே, சகோதரியே, கலங்காதிருங்கள். உங்களுக்கு நான் தைரியம் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை தட்டி கொடுக்கிறது. ஏன் தட்டி கொடுக்கிறது? அந்த வார்த்தையை முழுமையாய் வாசியுங்கள். இல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரே. ஏன் வேதம் நம்மை தட்டி கொடுக்கிறது? நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைந்து போகாதே. பாடல் பாடும் பொழுது உற்சாகமாய் பாடி ஆராதி. ஜெபிக்கும் பொழுது வசனங்களை சொல்லி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அறிக்கையிடு. ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது பிரச்சனைகளையே பேசிக்கொண்டிராதே. சூழ்நிலைகள் இப்படியே இருக்கும் என்று எண்ணாதே. ஒரு நாள் வரும், கர்த்தர் நமக்கு என்ன முன்குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார் என்று அறிக்கையிடு. ஏன் சொல்லுகிறது? அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வேதம் நம்மளை உற்சாகப்படுத்துதுங்க. நீ பேசுறத ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறார். கேட்கிற ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நான் ஜெபத்தை கேட்கிறவர் உண்மையுள்ள தேவனாக இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒரு பேசும்பொழுது நான் கவனித்து கேட்பேன். கண்டிப்பா கர்த்தர் கேட்கிறார். நீங்க துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது உங்கள் மத்தியிலே நான் உலாவி உங்களுடைய துதி பலிகளை, சுகந்த வாசனையை முகர்ந்து கொள்வேன். கண்டிப்பா கர்த்தர் வருவார். ஒரு வார்த்தையை கொடுத்தா அவர் உண்மையுள்ளவருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையுள்ளவர்ன்றதுக்கு நான் சப்ஜெக்டை எடுத்தேன்னா என்னுடைய செய்தி மாறிடும். ஆனால் நான் இன்னைக்கு எடுக்கிற சப்ஜெக்ட் என்னன்னா, அசைவில்லாத உறுதியான நம்பிக்கை. நம்ம பாடும்போது, ஜெபிக்கும் பொழுது, பேசும் பொழுது ஆண்டவர் கவனிக்கிறார். கவனிச்சுட்டு நான் உனக்கு உண்மையாக இருப்பேன்ப்பா ஆண்டவர் வாக்கு கொடுக்குறேன். என்னை பற்றி இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறல்ல,
என்னை பத்தி இவ்வளோ நம்பிக்கையா நீ ஆராதிக்கிறல்ல, துதிக்கிறல்ல, ஜெபிக்கிறல்ல, உன்னை நான் வெட்கப்பட விடவே மாட்டேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்ம மனுஷன் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறோம். நல்லா பாருங்க, ஜெபம் பண்ற நேரம் குறைஞ்சு போச்சு. ஏன்? மனுஷங்கிட்ட பேசுற நேரம் அதிகமாகி போச்சு, மொபைல் நோண்டுற நேரம் அதிகமாகி போச்சு, பாடுற துதிக்கிற நேரம் காணாம போயிடுச்சு. ஏன்னா நம்ம வீடு தான் நமக்கு பெருசா இருக்குது. இதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. பொய், ஏமாத்து, பித்தலாட்டம், கபடு, உண்மை இல்லாத தன்மை அங்கெல்லாம் இருக்கும். ஆனா உண்மையுள்ளவர் காத்து கொண்டு இருக்கிறார், நம்ம தூரமா இருக்கிறோம். ஏன்? நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாகவில்லை, விடுதலை இன்னும் கிடைக்கவில்லை. 11 மாசம் முடிஞ்சிச்சு, 12வது மாசத்துல வந்து நிக்கிறோம். இன்னும் ஏன் நம்முடைய வாழ்க்கை ஒரு அசம்பந்தமாகவே இருக்கிறது? நம்முடைய ஜெபத்துல, நம்முடைய துதி ஆராதனையில, நம்ம வார்த்தைகள்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனிச்சு பார்த்துட்டே இருக்கிறார். அன்பானவர்களே, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. அழைத்த நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன், வாக்குத்தத்தம் பண்ணின நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. வானம் பூமியே மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும், பாடல் ஆராதனையிலே நான் சொன்னேன், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, நான் உன்னோடு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த தேவன் சந்தோஷப்படும் விதமாய் நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிட வேண்டும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விஷயங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. வேகமாக வீசுகிற புயல் காற்று, பயங்கரமாக கொந்தளிக்கிற கடல் அலைகள், இவைகளுக்கு மத்தியிலே ஒரு கப்பல் பத்திரமாக நின்று கொண்டிருக்கிறது. எப்படி இந்த கப்பல் உறுதியாக நிற்கிறது? கடல் அலைகள் அந்த கப்பலுக்கும் மேலே எழும்பி கீழே இறங்குகிறது. அடிக்கிற புயல் காற்றிலே அந்த கப்பல் சாய்ந்து விடுகிற அளவுக்கு சாய்கிறது. ஆனாலும் அந்த கப்பல் உறுதியாக நிற்கிறது. காரணம் என்னவென்றால், அந்த கப்பலில் காணப்படுகிற ஒன்று நங்கூரம். அந்த நங்கூரத்தினால் அந்த கப்பல் அசைந்து போகவே இல்லை. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நம்பிக்கை தான் நங்கூரம். கிறிஸ்தவ வாழ்க்கையில உயிரோடு கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னா நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசிக்காமல் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய ஜெபம் குறைகிறது என்றால், உங்களுடைய துதி ஆராதனை குறைகிறது என்றால், உங்களுடைய வார்த்தைகளில் விசுவாசம் நம்பிக்கை குறைகிறது என்றால், நீங்கள் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். அப்படி என்றால் அவர் பிரியமாக இருக்க வேண்டுமா? அறிக்கை இடணும். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? ஒரு நங்கூரம் போல இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது பாடுகள், போராட்டங்கள் நிறைந்ததுங்க. மனுஷனால் பிரச்சனை வரும், சாத்தானால் பிரச்சனை வரும், நம்மாலேயும் பிரச்சனை வரும். பாடு, போராட்டன்றது எல்லா விதத்துலேயும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மனிதன் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான நம்பிக்கை அவனை அசையாமல் உறுதியாக பாதுகாக்கிறது. பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த வருடத்தில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறோம்னா அது ஆண்டவருடைய கிருபையில் நின்றுட்டுருக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வது அவசியமானதாக இருக்கிறது. அந்த நங்கூரம் எந்த அளவுக்கு ஆழமாக கடலில் பாய்ச்சப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த கப்பல் உறுதியாக இருக்கும். மேலோட்டமாக அந்த நங்கூரம் இருந்தால் அடிக்கிற புயல் காற்றில் நங்கூரத்தோடு பீத்து கொண்டு கப்பல் போய்விடும். ஆனால் நங்கூரம் ஆழமாய் பாய்ச்சப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நம்பிக்கை ஆழமாய் பாய்ச்சப்பட வேண்டும். எப்படி அது ஆழம் கொள்ளுகிறது? நம்முடைய ஜெப நேரத்தில் அறிக்கையிடுவதினால், நம்முடைய பாடல் நேரத்தில் அந்த வரிகளை சொல்லி துதிப்பதினால், ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை ஆமென் என்று உள்வாங்கிக் கொள்வதினால் அந்த நங்கூரம் கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் ஆழமாய் இறங்கி செல்லுகிறது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே, அந்த வசனம் நம்மை தட்டி கொடுக்கிறது. இதுல இந்த 18ஆம் வசனத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அன்பானவர்களே, ஒன்று சொல்லிடுறேன், நீங்க எந்த மனுஷனா காட்டுங்க, ஈவன் ஊழியக்காரனா கூட இருக்கட்டுங்க, பிரைஸ் தி லார்ட், மனிதன் என்கிறவன் பலவீனமானவன். ஆனா உண்மையா இருக்கணும், தேவ சாயல்ல மனுஷன் இருக்கணும். ஆனா கர்த்தர் உனக்கு சுட்டி காட்டுவார், நான் ஒருவர் தான் உண்மையுள்ளவர், எல்லாருமே பொய்யர்கள், மனிதர்கள் எல்லாருமே பொய்யர்கள் என்பதை உனக்கு சுட்டி காட்டும்படி சூழ்நிலைகளை அனுமதிப்பார். நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையை மனுஷனை நம்பி இழந்துடாதீங்க. சூழ்நிலைக்கு தக்கபடி மாறுகிறவன், பிரச்சனை வந்தால் தன்னையே காப்பாற்ற முடியாதவன் உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? ஆனால் காப்பாற்றக்கூடிய ஒரே ஒருவர், வார்த்தையில் மாறாதவர், சர்வ வல்லமை உள்ளவர் கர்த்தர் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அந்த உண்மையுள்ள தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? நல்ல ஒரு ஆழமான அர்ப்பணிப்போடு கூட இருக்கணும். 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே. 2 மாறாத விசேஷம்னா என்ன தெரியுங்களா? ஒன்று தேவனது வாக்கு தத்துவம், 2வது நான் அந்த வாக்கு தத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பேன் என்ற அவரது ஆணை. அவருடைய வார்த்தையே நமக்கு போதும், அவர் சொன்னால் நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஆனா சொல்றது மாத்திரமல்ல, மறுபடியும் கரத்தை பிடிச்சு ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டேன். ஆண்டவர் என்ன பண்றார்? ஆணையிடுறார், நான் உனக்கு நிச்சயமா செஞ்சு முடிப்பேன். சொல்வது ஒரு விசேஷம், சொல்வதை தன்னுடைய ஆணையினாலே உறுதிப்படுத்துவது 2வது விசேஷம். இந்த 2 காரியத்தில் பொய்யுரையாத தேவன் நமக்கு பக்கத்தில் இருக்கிறாருங்க. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த காலவெளியிலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஓடோடி வாஞ்சையை வந்திருக்கிறோம். அடைக்கலமாய் பற்றி கொள்ளும்படி எங்களுக்கு உம்மை தவிர வேறு யாரும் இல்லை அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. ஒருவேளை இத்தனை 11 மாதத்தில் எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல நாங்கள் அசைந்து போயிருந்தோம்னா, குறைந்து போயிருந்தோம்னா, கொஞ்சம் கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய, எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து போக. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே காலையில ஒரு விசேஷ பரலோகத்தின் பலன் என்னை நிரப்புவதாக கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த சீனாய் மலையின் மீது இறங்கி வந்த தேவனது பிரகாசம், அந்த பரலோகத்தின் பலன் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எத்தனையோ கடினமான சூழ்நிலையில் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் 18 வயதில் தொடங்கின என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு 53 வயதை கடந்து நான் இருக்கிறேன். இத்தனை வருடங்களில் எப்பொழுதுமே என்னை தட்டி கொடுக்கிற, நான் சோர்ந்து போகும்போது என்னை தூக்கி நிலைநிறுத்துகிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இதில் இந்த வரிகளில் ஒரு சில பாடல்கள் உண்டு. அந்த பாடலை பாடும்பொழுது என்னுடைய உள்ளம் அப்படியே ஆண்டவரை உறுதியாக இன்னும் சார்ந்து கொள்ளும். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மையே நம்பி இருக்கிறபடினால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால். கொஞ்சம் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக உள்வாங்கும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் என்று சொல்வார்கள். தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பாடும்போது நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே எனக்கு நீர் தானப்பா. ஜெபம் பண்ணும்போது நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே நீர் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆனால் ஏதாவது ஒரு மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டான்னா, அதுவும் உதவி செய்கிற அளவுக்கு பெரிய ஆட்கள், வசதியுள்ள ஆட்கள் வந்துட்டாங்கன்னா, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அறிக்கை எல்லாமே அப்படியே மனிதன் பக்கமாக சாய்ந்து விடும், அப்படியே தலைக்கீழ மாறிடும். சர்ச்சுக்கு வந்தால் ஒரு அறிக்கை, மனுஷனை பார்த்தா ஒரு அறிக்கை. இதுதான் ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். இப்படி இருக்கக்கூடாது. ஏசாயா சொல்கிற நம்பிக்கை என்னது? என்ன நடந்தாலும் சரி, எத்தனை கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் கர்த்தரை ஏன் நம்பி இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
இதுக்கு ஒரு சரியான உதாரணத்தை நான் வசனத்தில் வாசிக்க நேரம் இல்லை, சொல்லிட்டு அப்படியே கடந்து போகிறேன். ஒரு சரியான உதாரணத்தை வேதத்தில் நான் சுட்டி காட்ட முடியும்னா யோபு பக்தனை சுட்டி காட்ட முடியும். யோபு பக்தன் கடந்து போகிற பாதை ரொம்ப ரொம்ப கடினமான பாதை. அவனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரே நாளில் தன்னுடைய சொத்துக்கள் சுகங்கள் அத்தனை இழந்தான். படிப்படியாக பிள்ளைகளை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் ஓடை எடுத்து சுரண்டி கொண்டு தெருவில் உட்காந்துட்டு இருக்கிறான். ஆனாலும் அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறான். அந்த நம்பிக்கையை சேதப்படுத்துறதுக்கு 3 நண்பர்களை சாத்தான் கொண்டு வரான். மனைவியை கொஞ்சம் தூண்டி விடுறான். இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறியா, நம்பிக்கையை ஸ்ட்ராங்காக இருக்கிறியா அப்படின்னு என்னென்னமோ மாறி மாறி வார்த்தைகள் வருகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம திருமண அழைப்புதலில் போடுற ஒரு முக்கியமான வார்த்தை, உங்களை அன்புடன் அழைப்பது சுற்றமும் நட்பும். அந்த சுற்றம் நட்பு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இந்த 2 தான் யோபுக்கு பயன்படுத்தின சாத்தான். ஆனால் என்ன அடி அடித்தாலும் சரி, யோபு நல்ல கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, நான் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. தேவன் அவனுக்கு எந்த ஒரு ஆதரவான வார்த்தையோ அனுகூலமான சூழ்நிலையோ கொடுக்கவே இல்லை. அவன் முன்பாக போகிறான், பின்பாக போகிறான். தேவனை பார்க்க முடியல. வலது பக்கம் தேடுகிறான், இடது பக்கம் தேடுகிறான், அவரை கண்டுபிடிக்க முடியல. சத்தமிட்டு கூப்பிடுகிறான், தேவனிடத்திலிருந்து பதிலே இல்லை. டோட்டலா பரலோக அமைதியா இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை நரகம் போல இருக்கிறது, பரலோகம் அவனுக்கு அமைதியா இருக்கிறது. ஆனாலும் அவனுடைய அசைவில்லாத உறுதியான நம்பிக்கை என்ன தெரியுங்களா? நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மையை நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா! இதுதாங்க உறுதியான நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். யோபு போலலாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கும் எனக்கும் வரலங்க. என்ன நடந்தாலும் நான் துதிக்கிற, ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, சபைக்கு ஓடோடி வருகிற ஒரு பாத்திரமா நான் இருப்பேன். என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவராலும் ஒன்றாலும் பிரிக்கவே முடியாது. சொல்ல முடியுமா உங்களால? சில பிரச்சனைகள் வந்த உடனே ஜெபத்தை நிறுத்தி விடவில்லையா? சபை கூடி வருதலை விட்டு விடவில்லையா? என்ன நடந்தாலும், ஒருவேளை நீரே என்ன அழிச்சு போட்டா கூட நான் உண்மை மாத்திரம் தான் நம்புவேன். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் பரிசோதித்து பார்க்குற ஒரு நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த வருடத்தை முடிக்க போகிறோம், புதிய வருடத்தை தொடங்க போகிறோம். அப்படியே எங்களுடைய வாழ்க்கை ஒரு அசம்பந்தமாக, ஒன்றுமே உப்பு சப்பு இல்லாமல் ஆண்டவர் வெறுமையாகவே போயிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறவர். நான் எப்படி ஜெபிக்கிறேன், நான் எப்படி துதிக்கிறேன், எப்படி ஆராதனைக்கு ஓடோடி வருகிறேன், உங்களுடைய சமூகத்தில் அறிக்கை எடுக்கிறேன், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறவர். ஆண்டவரே, ரட்சிப்பு உண்டாக, விடுதலை உண்டாக, வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த வருஷத்தை முடிக்க இருக்கிறோம், இன்னும் விடுதலை இல்லை. காரணம் என்னன்னா, நாங்கள் அசைஞ்சு போயிட்டோம் ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம், ஜபத்தில் குறைஞ்சு போயிட்டோம், பாடுறதுல ஆண்டவரே ஒரு உப்பு சப்பு இல்லாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவதில் அவிசுவாசமான வார்த்தைகளையே அதிகமாய் பேசுகிறோம். தேவன் துக்கத்தோடு கூட இருக்கிறேன். 2 கரங்களை உயர்த்தி, இல்லப்பா, இந்த நேரத்தில் யோபுவை போல ஒரு வைராக்கி எடுக்கிறோம். ஏசாயா சொல்லுகிறது போல, உம்மை உறுதியை பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் ஹல்லேலூயா, நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய பலவீனமான நேரம், உங்களுடைய கடினமான சூழ்நிலை, கர்த்தர் அந்த அறிக்கையை கவனித்து பார்க்கிறார். போராட்டத்தை கர்த்தர் கொண்டு வருவதில்லை, ஆனால் போராட்ட களத்தில் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய துதி, நம்முடைய ஜெபம் கர்த்தர் அளவிட்டு பார்க்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். யோபுவுக்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். அவன் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவனுடைய நண்பர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். அவனை பகைத்தவர்கள், ஏளனம் பண்ணினவர்கள் முகம் வாடி போனார்கள். ஆனால் கர்த்தர் ஒருபொழுதும் அவரை விசுவாசிக்கிறவருடைய முகத்தை வெட்கப்படுத்துவதே இல்லை. சகோதரனே, சகோதரியே, உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன். சோர்ந்து போகாதிருங்கள். உற்சாகமாய் கர்த்தரை தேடி வாருங்கள். ஜெபியுங்கள், ஆராதியுங்கள். அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார் என்பதை உள் வாங்கி கொண்டு
உங்களுடைய துதியாக இருந்தாலும், உங்களுடைய ஜபமாக இருந்தாலும், உங்களுடைய பேச்சாக இருந்தாலும் அதிலே தேவன் மகிமைப்படும்படியான வார்த்தைகள் இருக்கட்டும், அறிக்கைகள் இருக்கட்டும். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் எந்த அளவுக்கு தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்காக வைராக்கியமாக இருப்பார். ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை சோர்ந்து போயிருப்போம், ஆனால் நாம் மறுபடியும் பலன் கொள்ளும் வரைக்கும் கர்த்தர் காத்திருக்கிறார். ஆதலால் நான் இப்படியே இருப்பேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்கட்டும், இல்லாவிட்டால் போகட்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுவார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு கடவுள். இல்லை இல்லை, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சத்துரு எத்தனை போராடினாலும் நீர் எனக்கு என்ன திட்டமிட்டு இருக்கிறீரோ என் வாழ்க்கையில் நிறைவேறிய தீரும். நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டாய். சத்தமாமேன் சொல்ல கேட்கிறேன். அன்பானவர்களே, பவுல் மிகுந்த துக்கத்தோடு கூட இந்த வார்த்தைகளை எழுதி கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் என்று உற்சாகப்படுத்துகிறவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று நம்மை தட்டி கொடுக்கிறவர், சந்தோஷமாக பேசினாலும் இருதயத்திலே துக்கம் அவருடைய இருதயத்தில் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் பவுலுடைய இருதயத்திலே துக்கம், வேதனை? தேவ ஜனங்களில் அநேகர் தேவனுக்காக உறுதியாக நிற்கவில்லை, தேவனை துதித்து பாடி ஆராதிக்கவில்லை, ஜபத்தில் அவர்கள் தங்களை தாழ்த்தவில்லை, சபைக்கு ஓடோடி வந்து அவரை பணிந்து கொள்வது குறைந்து போய்விட்டது. படிப்படியாய் நம்பிக்கை இழந்து விசுவாசத்தை விட்டு சிலர் பின்வாங்கி சென்று விட்டனர். எபிரேயர் 10:24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பவுலின் இருதயம் மிகுந்த துக்கத்தில் இருக்கிறது. அநேகர் தேவனுடைய சமூகத்தை விட்டு, சபை கூடி வருதலை விட்டு விலகி சென்று விட்டார்கள். அநேகருடைய உதடுகள் ஜெபத்தை மறந்து விட்டது. அநேகருடைய வாய்கள் கர்த்தரை துதித்து பாடவில்லை, தேவனை மகிமைப்படுத்தவில்லை. பவுலினுடைய இருதயம் ரொம்பவும் துக்கமாக இருக்கிறது. அன்பான சகோதரனை, சகோதரியே, ஒரு உண்மையான ஊழியக்காரன் தனக்கு கிடைக்கும் புகழிலோ பணத்திலோ பதவியிலோ சந்தோஷப்படவே மாட்டான். பணம் வருகிறதுனால், பதவி வருகிறதுனால், புகழ் வருகிறதுனால் ஒரு ஊழியக்காரன் அகமகிழ்கிறான் என்றால் அவன் சீக்கிரமாய் சபையை, மந்தையை, ஆடுகளை அப்படியே சிதறவிட்டு ஓடி போய் விடுவான். என்ன நடந்தாலும், எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும் என்னுடைய சந்தோஷம் என்பது பணத்தில், புகழில், பதவியில் அல்ல. திருச்சபை மக்கள் அனைவரும் கர்த்தருக்குள் நிலையாக, உறுதியாக இறுதி வரை நிற்க வேண்டும் என்பதே அந்த ஊழியக்காரனுடைய வாஞ்சை, தாகமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒருவேளை பவுல் பணத்தை, புகழ, பதவியை நாடுகிறவனாக இருந்திருந்தால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் இவ்வளோ பாடுபட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா அவன் ஏற்கனவே அவன் பணக்காரன். ஊழியத்துக்கு வருகிறதற்கு முன்பதாக அவன் பணக்காரனாக இருந்தான், நல்ல உயர்ந்த பதவியில் இருந்தான். அவன் தெருவில் நடக்கிறான் என்றால் 4 பேர் அவனை பார்த்து வந்தனம் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அவன் நல்ல அந்தஸ்துள்ளவனாக இருந்தான். ஊழியத்திற்கு வந்த பின்பு அவனுடைய இருதயத்தில் இரவும் பகலும் துக்கம். ஏன்? அவனுடைய பணம் எல்லாம் ஊழியத்தில் கரைந்து விட்டதினாலா? அல்ல. அவனுடைய புகழ் மங்கிவிட்டதினாலா? அல்லது அவனுடைய பதவி அவனை விட்டு போய்விட்டதினாலா? இல்லை, இல்லை. அவனுடைய இருதயத்தில் காணப்படுகிற துக்கத்திற்கு காரணம், தேவ ஜனங்கள் சபையிலே கர்த்தருக்கு மகிமையாக இல்லையே, ஜபத்தில், ஆராதனையில், சபை கூடி வருவதில் கர்த்தர் கவனிக்கிறார் என்கிற கருத்து தேவ ஜனங்களிடத்தில் இல்லையே. உலகத்தில் எப்படி விளையாட்டும் களியாட்டும் இருக்கிறதோ அதுபோல தேவனுடைய சமூகத்திலே அலட்சியமாய் இருக்கிறார்களே. பவுலுடைய இருதயம் வேதனையோடு, வலியோடு காணப்படுகிறது.
ஒரு மனிதன் இடறி போனால் என் மனம் எரியாதிருக்குமோ என்று பவுல் சொல்லுகிறான். இரவும் பகலும் நான் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன் என்று அவனுடைய இருதயத்தின் துக்கத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் பாடுபடும் அல்லவா என் அன்பானவர்களே? சபை மக்களில் சிலர் பலவீனமாக இருப்பதை பார்க்கும் பொழுது, சபை மக்களில் சிலர் தேவனை கனப்படுத்தாத பாத்திரமாய் இருக்கும் பொழுது அவனுடைய இருதயம் சந்தோஷமாக இல்லை. ஒரு ஊழியக்காரனுடைய உண்மையான சந்தோஷம் பணத்தினால் அல்ல, பதவியினால் அல்ல, புகழினால் அல்ல, திருச்சபை மக்களே அவனுடைய சந்தோஷம். பவுல் சொல்லுகிறான், எனக்கு மகிழ்ச்சியும் கிரீடமும் யார்? நீங்கள் அல்லவா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பாஸ்டருக்கு என்ன குறை? அவருக்கு என்ன வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், சபை மக்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கான ஒரு வைராக்கியமும் நல்ல விசுவாசமும் அர்ப்பணிப்பும் இருப்பதை பார்த்தால் மாத்திரமே என்னுடைய உள்ளத்தில் முழுமையான சந்தோஷம். பணமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ எனக்கு சந்தோஷமே இல்லை. ஒருவேளை மற்றவர்கள் அதை நாடி தேடலாம், ஆனால் எனக்கு அவைகள் முக்கியம் அல்ல. எனக்கு இவைகள் வேண்டும் என்று இருந்திருந்தால் நான் கிறிஸ்தவனாக வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய குடும்பத்தில் ஒருவனாக இருந்திருந்தாலேயே நான் இருந்திருக்கலாம் வசதியாக. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக என்னையும் மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களை தட்டி கொடுத்தாலும் உங்களை உற்சாகப்படுத்தினாலும் என்னுடைய இருதயத்தில் ஒரு வேதனை, ஒரு வலி, பாரம். சபையில் சிலர் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இல்லையே. அன்பானவர்களை, நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். தேவனுக்கு பிரியமான இன்னொரு காரியத்தை பவுல் கற்றுக் கொடுக்கிறான். அந்த காரியத்தை நான் சுட்டிக்காட்டி என் செய்தியை முடிக்கிறேன். நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நம்மை பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துகிற பவுல் அடுத்து ஒரு பொறுப்பை நம்முடைய கைகளிலே கொடுக்கிறான். ஒருவேளை சபையிலே சிலர் பலவீனமாக இருக்கலாம், தடுமாறுகிறவர்களாக இருக்கலாம், தள்ளாடுகிறவர்களாக இருக்கலாம். அவர்களை பரிகாசம் பண்ணி பேச நீ செயல்படாதே. அவர்களுக்கு ஊன்றுகோலாய் நீ இரு. அவர்களை தாங்கும் கரமாக நீ இரு. 24ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். சபையிலே ஒருவருக்கொருவர் கவனித்து பாருங்கள். நான் வருகிறேன், நான் போகிறேன், தேவனுக்கு பெரிய சந்தோஷம் இருக்காது. ஒருவரை ஒருவர் கவனியுங்கள். குடும்பத்திலே காணப்படுகிற பிரச்சனைகளை பாருங்கள். எத்தனை சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே ஜனங்கள் கர்த்தரை தேடி வருகிறார்கள் என்பதை நிதானியுங்கள். அன்பானவர்களை, நான் ஒன்றை சொல்லுகிறேன். எத்தனையோ சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் வந்திருக்கிறது. இன்றைக்கு சபையிலே சிலர் பின்வாங்கி போயிருக்கலாம். சிலர் ஜெபம், ஆராதனை, துதி, கொடுக்கிற காரியம் இவைகளில் எல்லாவற்றிலும் குறைந்து போயிருக்கலாம். நான் ஒன்றை கேட்கிறேன், இந்த பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் வரவில்லையா? நமக்கும் வந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பலத்தின் மேல் பலன் அடைந்து, எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். நிற்கிற நாம் மற்றவர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும். ரோமர் 15:1 சொல்லுகிறது, பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். திருச்சபை என்கிற ஐக்கியத்தை ஏன் அன்பானவர்களை கர்த்தர் வைத்தார்? நாம் ஒருவருக்காக ஒருவர் விசாரிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தாங்க வேண்டும். இந்த அன்பின் ஐக்கியத்தை கர்த்தரை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் சபைக்கு வருவேன், எவரை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என்னை மாத்திரம் நான் பார்த்து கொண்டு போய்விடுவேன், நான் என்னுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருப்பேன். பூரணமான விசுவாசி நீ அல்ல. கனத்திற்குரிய அருமையான போதகர் ரெவரண்ட் எஸ் அவர்கள் கொடுத்த ஒரு செய்தி எனக்கு இன்றைக்கும் மனதிலே ஆழமாக நினைவில் இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படி இந்த அன்பு தெரியும் மனிதர்களுக்கு? பாவியான மனிதனுக்காக, துரோகிகளாக இருக்கிற மக்களுக்காக வரங்களை வாங்கி கொண்டு தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக இறங்கி வந்தார். வரவேற்க வேண்டிய மனிதர்கள் புறம்பே தள்ளுவார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும்.
ஏற்றுக்கொண்ட மனிதர்களும் சிலர் துரோகிகளாக மாறுவார்கள் என்பதும் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் பரலோகத்தின் அன்பை பூலோகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் நான் மனிதனாக இந்த உலகத்தில் வெளிப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இன்னும் சில நேரங்களில் கொண்டாட போகிறோம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதற்குரிய ஒரு சத்தியம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். மனிதன் பாவத்தில் விழுந்தாலும் பின்வாங்கி போனாலும் பரலோகம் சொல்லுகிற செய்தி, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? குற்றப்படுத்துகிறோம், பரிகாசம் பண்ணுகிறோம். ஆகாதவன், அவ்வளவுதான், பின்வாங்கி போனவன் முத்திரை போட்டு தள்ளி விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேரை நம்ம இழிவாக பேசுகிறோம், கர்த்தர் கவனிச்சுட்டு இருக்கிறாருங்க. துதிக்க வேண்டிய நம்ம, விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டிய நம்ம, கர்த்தரை நம்முடைய வார்த்தைகளினால கனப்படுத்த வேண்டிய நம்ம அதை செய்வதில்லை. ஆனால் தாங்க வேண்டிய சகோதரர்களை, தூக்கிவிட வேண்டிய சகோதரிகளை இழிவாக பேசுகிறோம், அவர்களை தூஷிக்கிறோம். கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் செய்வது சரியல்ல. பவுல் அப்போஸ்தலனுடைய துக்கம் வெளிப்படுகிறது. நீங்கள் ஒருவரை ஒருவர் கவனியுங்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்களே, அவர்களும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் பாத்திரவான்களாய் காவணப்படும்படி ஒருவரை ஒருவர் நீங்கள் ஏவுங்கள், பேசுங்கள், ஜெபியுங்கள், ஆதரவையும் அன்பையும் தெரியப்படுத்துங்கள். சபை என்பது இதுதான். அன்பான சகோதரனை, சகோதரி, இதிலே நம்முடைய சபை இன்னும் வளர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நம்ம எல்லாரும் ஒரே ஒரு ஊரில் இருக்கிறோம். இந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் சொந்த பந்தமாக இருக்கிறோம். இது பலவீனமாக இருக்கக்கூடாது, பலனாக இருக்க வேண்டும். அதை காட்டிலும் ஒரு பலன் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் சொந்தங்களே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அன்பானவர்களே, யாராகிலும் இடறி போனால் உங்கள் மனம் எரியட்டும், உங்கள் கண்களில் இருந்து இரவும் பகலும் கண்ணீர் வடியட்டும். நன்றாக பிரகாசமாய் இருந்த இந்த குடும்பம் இப்படி இருக்கிறதே, பாரம் அடையட்டும். ஊக்கமாய் செபியுங்கள், அன்பாக விசாரியுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த இடத்தில் முக்கியமாய் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று, திருச்சபை மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறதுனாலே, ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறதுனாலே, ஆறுதலாக அன்பாக பேசுகிறதுனாலே உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய சிந்தை, நான் சிறுக வேண்டும், கர்த்தர் ஒருபோதும் எனக்கு முக்கியத்துவம் வந்துடக்கூடாது, நான் என்னை முக்கியத்துவம் உள்ளவனாய் நான் காட்டிக்கொள்ளக்கூடாது, உயர்த்தி கொள்ளக்கூடாது என்பதிலே கவனமாய் இருங்கள். ஏனென்றால் எல்லா கனம் மகிமை துதிக்கு பாத்திரர் கர்த்தர் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கர்த்தருக்கு வர வேண்டிய அந்த மகிமையை, புகழை, கனத்தை நீங்கள் எடுப்பீர்களானால் அங்கேயும் சறுக்கல்களை சந்திப்பீர்கள். நீங்கள் அன்பாக விசாரிப்பதால், அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிப்பதால் ஒருவேளை உங்களுக்கு நல்ல வரவேற்பு, ஒரு மரியாதை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்து விடாதீர்கள். ஒருவேளை உங்களுக்கு துன்பம் கிடைக்கலாம், உங்களை நிந்திக்கலாம். யாருக்கு நீங்கள் ஊன்றுகோலாய் இருக்கிறீர்களோ அவர்களே உங்களை அவமானப்படுத்தலாம். கலங்காதிருங்கள். என்னுடைய தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டால் போதும், என்னால் தேவனது ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தால் போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இந்த அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் தேவன் இன்னும் மகிமையான காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோமா? அன்பான சகோதரனை, சகோதரி, நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக நாம் இருக்க வேண்டும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி, நிச்சயமாகவே நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன் நம்முடைய துதி ஆராதனையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவரோடு ஒருவர் நாம் பேசுகிற வார்த்தைகளை ஆண்டவர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவைகள் வீண் போகவே போகாது. நம்முடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், யோபுவை பிரகாசிக்க செய்த தேவன் நம்முடைய முகங்களையும் பிரகாசிக்க செய்வார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பலமுள்ளவர்களாக நிற்பது, கிருபை, அபிஷேகம், வரங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது நாம் மாத்திரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல.
ஒருவரை ஒருவர் கவனித்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, ஒருவரை ஒருவர் விசாரிக்க, ஒருவருக்கு ஒருவர் தாங்கி பிடிக்க, ஒருவேளை எனக்கு அதற்குரிய அங்கீகாரம் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, என் கிறிஸ்து கடந்து போன பாதையிலே நானும் கடந்து செல்ல போகிறேன். அவர் பெருகட்டும், நான் சிறுகட்டும். கரங்களை தட்டி, என் தேவனே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் வளரட்டும், உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகி ஆண்டவரே நாங்கள் காணப்படணும். கொஞ்சம் முழங்கால நின்று, ஆண்டவரே நம்முடைய அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக நாம் இருப்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாய் ஒரு நாள் வரும், ஆண்டவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைவேறும். நாம் ஒருமனப்படும் போது, சபையாய் ஒருமனப்படும் பொழுது, குடும்பமாய் ஒருமனப்படும் பொழுது, சத்துரு தள்ளப்பட்டு போவான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவனுடைய திட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். தேவன் நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான திட்டங்களை அவர் நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், தம் கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் நிற்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம். ஒரு விஷயங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஒருவேளை இந்த நாட்களிலே எங்களுடைய ஜபத்திலே, துதியிலே, ஆராதனையிலே, ஆண்டவர் சபை கூடி வருதலிலே குறைந்து காணப்பட்டிருப்போமானால் ஒரு விஷயங்களை மன்னித்தருளும். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று பவுல் சொல்லுவது போல ஒரு பலம் எங்களை நிரப்புவதாக. ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் ஆசீர்வாதமாய் இல்லாமல் தடுமாறுகிற ஆண்டவரே மற்றவர்களுக்கும் நாங்கள் பலமாய், ஆறுதலாய், ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்துள்ளவீராக. கிருபையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனது அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென்.